ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as slime சீசன் 2 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் உங்களில் நிறைய பேருக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இதில் ஃபுல்லாக பேசிட்டு தான் இருப்பாங்க. கதைன்னு பெருசாக எதுவும் இருக்காது. இருந்தாலும் கூட இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்து தான் ஆகணும். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as slime சீசன் 2 எபிசோட் 15. ராமிரஸ் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து டெம்பஸ்ட் நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல போய் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே டயப்ளோ ராமிரஸை பிடிச்சி இந்த பூச்சியை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் என்ன விடுறா, நான் யார் தெரியும்ல, ஒரு டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம ஹீரோ போய் இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் ராமிரஸ், இவ்வளவு ஒரு டீமன் லார்ட் தான் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு ஃபியூஸ் கேட்கவும், நான் ஒரு டீமன் லார்ட், என்ன பார்த்து நீ ஆச்சரியப்படல அப்படின்னு கேட்கவும், வெல்டோரா டிராகன் திரும்ப வந்துச்சுங்கிற நியூஸ் கேட்ட எனக்கு எதை சொன்னாலும் இதுக்கப்புறம் ஷாக்கிங்கா இருக்காது அப்படின்னு ஃபியூஸ் சொல்லவும், எனது வெல்டோரா டிராகனா, அவன்லாம் ஒரு பொடி பையா, அவனெல்லாம் ஒரே பஞ்சில் குத்திடுவேன், இப்பெல்லாம் டிராகன் காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ராமிரஸ் சொல்லவும், உடனே நம்ம ஹீரோ ராமிரஸ் தூக்கிட்டு போயிட்டு, வெல்டோரா நீ இவளை கொஞ்ச நேரத்துக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளை விட்டுட்டு போகவும், வெல்டோராவோட பிரசன்ஸ் அவ சென்ஸ் பண்ணவும் மயங்கி விழுந்துருதா. உடனே நம்ம ஹீரோ ஒரு வழியா மீட்டிங் ஆரம்பிக்கிறான். கிங்டம் ஆஃப் ஃபால்மியூத் சண்டை போட வந்தது தெரிஞ்ச வெல்டோரா அவேக்கனிங் ஆகி அதுல இருந்து ரிலீஸ் ஆயிட்டான். ஸ்ட்ராங் டிராகன் வெல்டோரா தான் அந்த கிங்டம் ஆஃப் ஃபால்மியூத்ல இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டான். இதை பார்த்த ஜோரா டெம்பஸ்ட்ல இருக்கிற ரீமரா அவேக்கனிங் ஆகி டீமன் லார்டா மாறி அந்த ஸ்ட்ராங் டிராகன் வெல்டோரா கூட பேசி அவனை சமாதானப்படுத்திட்டான். இந்த கதையை தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்ல போறோம். ஸோ ஃபால்மியூத் மேல தான் எல்லா தப்பு இருக்குங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹே, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ஒரே ஒரு மான்ஸ்டர் 20,000 பேரை கொண்டுச்சு அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சா மக்கள் எல்லாரும் ரொம்பவும் பயப்படுவாங்க. ஆனா ரீமரோ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் அமைதியை தான் விரும்புறான். அது போக ஸ்ட்ராங் டிராகன் வெல்டோரா தான் இது எல்லாத்தையும் பண்ணுச்சுன்னு சொன்னா எல்லாருமே ஈஸியா நம்பிடுவாங்க. ஏன்னா அது ஒரு ஈவல்னு சொல்லுவோம். என்ன ரொம்ப புகழாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி வெல்டோரா காமெடி பண்றான். என்னோட பொண்ணு அந்த கதையை சொல்லி தான் டீமன் லார்டு உருவானாங்கிறத விட வெல்டோரானால தான் டீமன் லார்டா மாறினாங்கிற கதை எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்றான். அது மட்டும் இல்ல, மக்கள்கிட்ட எனக்கு நல்ல பேர் இருக்கும். அது போக வெல்டோரா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நினைச்சு மத்த டீமன் லார்ட் என்ன ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட மாட்டாங்க. என் கண்ட்ரி சைடு தான் வெல்டோரா இருக்காங்கிறதுனால மத்த கண்ட்ரிஸ் யாரையும் என்ன பகச்சுக்கிடவும் மாட்டாங்க. ஆனா வெல்டோரா இதுல ஓ பேர் தான் அதிகமா யூஸ் பண்ணுதோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி வெல்டோரா சொல்றான். உங்க பிளான் சூப்பர் லார்ட் ரீமரோ அப்படின்னு எல்லாரும் பாராட்டவும், கிங் காசியலும் தான் இதுக்கு சேர்த்து பிளான் போட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி, அப்படின்னா இந்த கதையை தான் நான் டீமன் லார்டா மாறினதுக்கான கதை அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு சொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா இது முடிஞ்சது, நம்ம அடுத்த டாபிக்கு போலாம். யோம் இவனை தான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபால்மியூத்தோட கிங்கா மாத்த போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யோம்லாம் ஒரு கிங்கா அப்படிங்கிற மாதிரி மத்த எல்லாருமே அவனை பாக்குறாங்க. ஆனா ஃபால்மியூத்தோட மக்கள் இதுக்கு ஒத்துக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஃபியூஸ் கேட்கவும், அதுக்கு என்கிட்ட ஒரு பெட்டரான பிளான் இருக்கு. ஃபால்மியூத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வருவோம், அதை யோம சரி செய்ய வைப்போம். அது போக அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே யோம் தி சாம்பியன் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியுங்கிறதுனால அவனை ஈஸியா எல்லாரும் கிங்னு ஏத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். யோம் தான் ஃபால்மியூத்தோட சாம்பியனா, நான் அவன் கிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசல் வந்துட்டு, ஒரு ராஜாவா உன்னோட நாட்டு மக்களுக்காக நீ என்ன வேணா செய்ய தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜாவாகணுங்கிறது நான் எடுத்த டெசிஷனே ஃபர்ஸ்ட் இல்ல, ஆனா அதுக்குன்னு எனக்கு அது பிடிக்காமையும் இல்ல. என்ன நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு பொண்ணை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ என்னோட பெஸ்ட்டை நான் அதுல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோம் சொல்லவும், அவன் ஒரு முட்டாள் தான், ஆனா அவன் அதை பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் ஒரு முட்டாள்னு எனக்கு தெரியும். நீ அதை 2 மட்டும் சொல்லிட்ட. நான் அவன் கூட இருந்து அவனை பொறுப்பா பாத்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோசியஸும் மெர்லினும் சொல்றாங்க. சரி அப்படின்னா ஓகே, எனக்கு இதுல சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிங் கேசல் சொல்றான். இவன் உண்மையிலேயே கிரேட் தான், ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ராஜாவா மாறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறாங்க. குரோசியஸ், பீஸ்கட்டியர்ஸ் முன்னாடியே யூரோசினியா நாட்டுக்கு துரோகம் பண்றியே அப்படின்னு சொல்லி ஃபோபியா கேட்கவும், நான் அந்த நோக்கத்துல எதுவும் சொல்லல அப்படின்னு அவன் சொல்றான். உன்னோட கிங்டம்ல இருந்து நாங்க கிராப்ஸை வாங்கிக்கிடுதோம், ஏன்னா நம்ம ட்ரேடிங் வச்சுக்கிட்டா தானே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேசல் சொல்லவும், எங்க கண்ட்ரியும் வாங்கிக்கிடுதோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோமோ ஓகே அப்படின்னு சொல்றான். அப்ப ஃபியூஸ் வந்துட்டு, ஃபால்மியூத்ல இருக்கிற 2 நோபல்மேன் எங்களுக்கு தெரியும், அந்த 2 நோபல்மேனையும் யோமுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றோம் அப்படின்னு சொல்லவும், சீரியஸா தான் சொல்றீங்களா, உங்களால அது முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு கில்டு மாஸ்டரா வரல, ப்ளூமனோட சென்ட்ரல் பியூரோ ஹெட்டா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். கண்டிப்பா என்னால அது முடியும். அந்த 2 நோபல்மேனுமே நம்பிக்கைக்குரிய ஆளுங்க தான். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கிங் காசல் கிட்ட கேளுங்க, ஏன்னா அந்த நோபல்மேனை பத்தி அவருக்கும் தெரியும் அப்படின்னு அவன் சொல்லவும், சரி அப்படின்னா எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஃபியூஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். கிங்டம் ஆஃப் ஃபால்மியூத்க்கு யோம் தி சாம்பியன் தான் இனிமே கிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அபிஷியலா அனௌன்ஸ் பண்றான். அப்ப எர்லாட் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கான். நீங்க ஒருத்தர் நம்பி இந்த மான்ஸ்டர் முன்னாடி எல்லா விஷயங்களும் பேசுறது எனக்கு சிரிப்பா தான் வருது. ஹே ஃபியூஸ், நான் கேட்கிற ஒரு கொஸ்டினுக்கு உண்மையை மட்டும் சொல்லு. ரீமரோ மாதிரியான ஒரு மான்ஸ்டரை உங்க கண்ட்ரி நம்புதா அப்படின்னு அவன் கேட்கவும், நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ஃபியூஸ் கேட்கறான். மான்ஸ்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு நேஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. கிங்டம் ஆஃப் ப்ளூமனும் இதை ஏத்துக்கிட்டு அவங்க கூட ட்ரேட் வச்சுக்கிட்டீங்க. ப்ளூமன் ஒரு சின்ன நேஷன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்கவும், சரி ஓகே, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எங்களோட எம்பரருக்கும் இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா நான் ரீமரோவை பத்தி சொன்னேன். அதுக்கப்புறமா ரீமரோ எங்க நாட்டுக்கு வந்தப்போ அவர் நடந்துகிட்டதை வச்சு எங்க எம்பரருக்கு ரீமரோ மேல ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு. அதனாலதான் நாங்க இதுக்கு ஒத்துக்கிட்டோம். அது போக அந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்சை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ப்ளூமன் மாதிரியான சின்ன நேஷனுக்கு பிரச்சனையில இன்வால்வ் ஆகுறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஒருவேளை இதுக்கப்புறம் என்னோட கவர்மெண்ட் இதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா கூட நான் ஒரு தனி மனுஷன் அப்படிங்கிறதுனால நான் லார்ட் ரீமரோ பக்கம் தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், உங்களோட பதிலுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லவும், ரீமரோ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
அவனை நீ சந்தேகப்பட்டு சில்லியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கிங் கேசல் சொல்றான். இது என்னோட நேஷன் சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால அப்படி டக்குன்னு முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கேசல் சொல்லுவோம். லார்ட் ரீமரோ நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி எரால் சொல்லுவோம். டாடி வளவளான்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க டாடி அப்படின்னு சொல்லி எரன் சொல்லுவோம். பிரின்சஸ் உங்க அப்பா நம்ம நாட்டுக்காக தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவ கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஆராவை அன்லீஸ் பண்ணிட்டு நீங்க ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது டீமன் லார்டோட ஆரா, நான் நினைச்சதை விட இது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு உங்களோட பவர்ஸை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம கேட்குவோம். இதை தான் கேட்க வந்தீங்களா? நான் ஜாலியா இருக்கிற மாதிரியான ஒரு உலகமா இதை மாத்தி காட்டுவேன். எல்லா மக்களுமே நான் கிரியேட் பண்ற அந்த உலகத்துல ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்கணும், இதுதான் என்னோட இன்டென்ஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உடனே யாரால் சிரிச்சுக்கிட்டே இப்போ உங்களை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் லார்ட் ரீமரோ, சாசரர் டைனஸ்டியோட ரெப்ரஸன்டேட்டிவா நான் கேட்கறேன். நான் உங்க கிங்டம் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கறான். உடனே அந்த பொண்ணு அவ கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நீல் டவுன் பட்டி கேட்கவும் நான் உங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். இப்போ அவங்க ரெண்டு கண்ட்ரியுமே அபிஷியலா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்க, எல்லாருமே கிளாப் பண்றாங்க. ஒரு வழியா இப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சு ஹே பெனிமாரோ நீ அந்த கிளைமன் கூட சண்டை போட தயாரா அப்படின்னு கேட்கவும் இதுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷியானும் சண்டை போட ரெடின்னு சொல்றா. அந்த பீஸ்கட்டியர்ஸும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. பெனிமாரோ சீரியஸா தான் சொல்றேன்னு கேட்கவும் அவன் என்ன ரொம்பவும் கோவப்படுத்தி பார்த்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு யாராவது கேட்கவும் கண்டிப்பா முடியும்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவும் அவன் டீமும் பிளான் பண்ணபடியே வார்க்கு தயாராகிறாங்க. இங்க கிளைமனோட கேசல்ல நீங்க யூரோசேனியாவை அட்டாக் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி லப்லாஸ் கேட்கவும் மலிம் யூரோசேனியாவை அட்டாக் பண்ணியிருந்தா கூட அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். யூரோசேனியாவோட மக்கள் எல்லாரையும் கொல்றேன்னு சொல்லி அவசரப்படாதீங்க, ஏன்னா பெர்கஸ் வேற ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி லப்லாஸ் சொல்லவும் மர்லினா அந்த ஸ்லைம் கொன்னது என்னோட டீமன் லார்ட் பதவிக்கு அவன் த்ரெட்னிங் பண்ற மாதிரி தான், அந்த ஸ்லைம் அப்படி பண்ண சொன்னது அந்த கேரியன் தான், நான் அவங்க கிட்ட சொல்லிடுவேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கிளைமன் சொல்லவும் எனது மெர்லின் இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி லப்லாஸ் கேட்கறான். நான் அவளுக்குள்ள ஒரு ஹார்ட்டை வச்சு தான் அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஸ்லைம் அதை அழிச்சு அவளை கொண்டுட்டான், இதையே ஒரு ரீசனா அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன், என்னோட டூல்ஸ் மேல கை வச்ச யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கிளைமன் சொல்லவும் இந்த முடிவெல்லாம் நீ தான் எடுக்கிறியா இல்ல வேற யாரும் எடுக்கிறாங்களா அப்படின்னு லப்லாஸ் கேட்கவும் நானா தான் செயல்படுறேன், அது போக கேசலிமை தவிர்த்து வேற யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு கிளைமன் சொல்லவும் மலிம் உன் கண்ட்ரோல்ல இருக்கா, நீ ரொம்பவும் அசால்ட்டா இருக்காத, பிரசிடென்ட் கேசலிம்க்கு முன்னாடியில இருந்தே அவ ஒரு டீமன் லார்டா இருக்கா, அவ ஒரு ஏன்ஷியன் டீமன் லார்ட், எதுக்கோ ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு லப்லாஸ் அங்க இருந்து கிளம்புவோம். லப்லாஸ் சொல்றதை பார்த்தா நான் வேற யார் பேச்சையோ கேட்டு அடிமையா நடக்கிற மாதிரி நினைக்கிறானா அப்படின்னு சொல்லி கிளைமன் டென்ஷன் ஆகிறான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த எபிசோடு எல்லாமே கொஞ்சம் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கோம், ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் தான் சும்மா வேற லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.